லஞ்சுக்கு மட்டன் ரசம் தான் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்குலாம் ஒரே சளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ரசம் மாதிரி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கசகசா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக வணக்கிட்டு இதையெல்லாம் நல்லா பொடியாக ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளியை நல்லா வணக்கி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால. அதுக்கப்புறம் அந்த பொடியும் சேர்த்துட்டு மட்டனையும் இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மல்லி இலை, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி போட்டுறணும். அவ்வளோதான். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது மட்டன் ரசம்னு வச்சுக்கலாம், சூப்பாகவும் வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னா சளி டைமில் நல்லா கேட்கும். என் பொண்ணுக்கு இப்போ சளியாக இருக்குது அப்படின்றனால இதை நான் செஞ்சு கொடுத்தேன். உடனே நல்லா கேட்டுச்சு. தொண்டை வலி, அதில் கரகரப்பு அதெல்லாம் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.